தமிழக மக்களின் உரிமை மீட்பு என்ற பெயரில் சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி அங்கு கூடியுள்ள மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தனியார் கம்பெனியிடம் ஒப்படைத்து அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள். இது ஒரு உதாரணம் தான். அதாவது நம்ம பணம் 2200 கோடி ரூபாயில கட்டப்பட்டு அந்த அவுட்டர் ரிங் ரோடு. இதுல நியாயமா என்ன செய்யணும்னா அதை கட்டணம் இல்லாத டோல் ஃப்ரீ சாலையாக மாற்ற வேண்டும். இதுதான் நியாயமானது. ஆனால் அதை விட்டு விட்டார்கள். ஒரு தனியார் கம்பெனிக்கு 25 ஆண்டுகள் அதற்கு குத்தகை கொடுத்து நான் கணக்கு போட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்கள் போகிறது, ஓராண்டிற்கு இன்றைக்கு எவ்வளவு வருமானம், இன்னைக்கு ஓராண்டுக்கு 350 கோடி வருமானம், இன்னும் 5 ஆண்டுகளிலே அதுக்கு 2 மடங்காக அதிக வாகனங்கள் போகும். அப்படி பார்த்தா 10 ஆண்டு 15 ஆண்டு 25 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு தெரியுமா மொத்தம் வரும்? 45,000 கோடி ரூபாய். கட்டினது 2200 நம்ம பணத்துல. அந்த கம்பெனிக்கு போறது 45,000 கோடி ரூபாய் 25 ஆண்டுகளில் போகுது. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு கமிஷன் கொடுத்திருப்பாங்க. அதே போன்று தான் இங்க ராம்கியோ அந்த கம்பெனி இந்த கம்பெனிலாம் இவங்க வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து என்ன எதுக்கு? காசு தான். அதுவும் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறார் சேகர் பாபு. நாங்க எத்தனையோ அமைச்சர்களை பார்த்துட்டோம். நீங்களா எந்த அளவுக்கு இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க, அதன் பிறகு சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. இந்த மேடையே காத்தா 3 முறை மாத்திருக்கிறாங்க. 3 முறை அங்க நடக்கக்கூடாதான், இங்கதான் வரணுமா, இப்படி வரணுமா, அப்படி வரணுமா. ஆடுங்க, இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் ஒரு பெருசா கிடையாது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 66 ஏக்கர் இருக்கிறது. இந்த அன்புமணி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த கோயம்பேடு இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல லூலு மால் வந்திருக்கும். ஒருத்தன் தான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறான். எனக்கு என்ன ஆசை, சென்னை மக்கள் நல்ல சுவாச காற்று, நல்ல காற்று, தூய்மையான காற்று, நல்ல ஒரு பசுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய விருப்பம். சென்னையில் பிரச்சார கூட்டத்தில் அன்புமணி உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.